நைட்டு டின்னருக்கு ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி. புதினாலாம் எதுவுமே இல்லை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை வகைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கல்லுப்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜென்ரலாக ரசம் வைக்கும்போது கொத்தமல்லி இல்லாமல் நிறைய நாள் ரசம் வச்சுருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு புதினா இல்லாமல் பிரியாணி, ஆனால் கொத்தமல்லி இருக்கு. வெறும் மிளகாய் தூள் நான் அது மட்டும் தான் போடுவேன். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சிக்கன் இது 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். குவான்டிட்டி 100 ரூபாய்க்கு 1/4 கிலோ அரிசி, 1 டம்ளர் அரிசி, கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசி 2 டம்ளர் தண்ணி. ஒரு நல்லா கொதிச்சிடுச்சு. அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி நான் ஒரு 20 நிமிஷம் ஊறி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அந்த அரிசி போட்டுக்கலாம். மூடி போட்டுடலாம். ஒரு கிளறு கிண்டிட்டு அப்படியே என்ன பண்ணிடலாம்னா, இந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, சும்மா இப்படி மேலோட்டமா ஊற்றிட்டு சும்மா ஒரு கிளறிட்டு சிம்ல வச்சு, இந்த கொஞ்சம் இதுல சாம்பார் இருக்கு, சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த சூடு கொஞ்சம் சிம்ல வச்சு அப்படியே தம் போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஹோம்மேட் பிரியாணி ரெடி. நல்லா இருக்குல்ல? சூடா நைட்ல போதுங்க, இந்த மாதிரி சாப்பிடணும்.